வீட்டில் எல்லாருமே ஸ்டாக் பண்ணி வைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கடலை மிட்டாய் தான். இனிப்பு சாப்பிடணும்னு நினைக்கிறப்பெல்லாம் நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக போகிறது இந்த கடலை மிட்டாய்க்கு தான். அந்த கடலை மிட்டாயை டேஸ்டியாக நம்ம வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 கப் நிலக்கடலை எடுத்துருக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒன்று போல் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் போது இந்த மாதிரி ஒன்று போல் உங்களுக்கு பொன்னிறமாக வரும். ஆறுனதுக்கு அப்புறமா கையை வச்சு இந்த மாதிரி அழுத்திட்டு ஒரு கிண்ணத்தை வச்சு நல்லா அழுத்தி கொடுத்தீங்கன்னா 2 உங்களுக்கு உடஞ்சி கிடைக்கும். கையை வச்சு அழுத்தி பிசையும் போதும் கிண்ணத்தை வச்சு அழுத்தும் போதும் தொழியெல்லாம் தனியாக வந்துடும். இதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு கிண்ணத்துல நெய் தடவிக்கோங்க. 1.5 கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வரையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நுரைச்சி திக்காக வர ஆரம்பிக்கும். இதான் கரெக்டான பதம். இப்போ நீங்கள் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு பதம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போடும்போது நல்லா சத்தம் கேட்கும். கையில் உடைக்கும் போது உடஞ்சி வரும். இதில் 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். கடலையும் சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 வாட்டி நல்லா பிரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம நெய் தடவி இருக்க தட்டில் மாற்றிருங்க. சூடாக இருக்கும் போதே அந்த கிண்ணத்தை வச்சு நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லெவல் பண்ணதுக்கு அப்புறமா அழுத்தி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தீங்கன்னா டைட் ஆயிரும். சூடு இருக்கும் போதே உங்களுக்கு எந்த சைஸில் பீஸ் வேணுமோ இந்த மாதிரி கத்தி வச்சு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு பின்னாடி நல்லா அடிச்சு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஒருவேளை வரலன்னா கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அப்போ வரலன்னா தட்டை 10 செகண்ட் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலே டேஸ்டியாக பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.